Hi students, welcome to BMI Max 10th Standard Max 7th Chapter Exercise 7.3 4th sum பார்க்கலாம். A solid consisting of a right circular cone of height 12 cm and radius 6 cm. ஒரு solid இருக்கு. இது வந்து ஒரு right circular cone இருக்கு. இந்த கோனோட height வந்து 12 cm, radius வந்து 6 cm. and radius 6 cm standing on a hemisphere of radius. இந்த ஒரு hemisphere மேலே இந்த கோன் வச்சுருக்குறாங்க. அப்போ இந்த கோன் இதோட radius வந்து 6 cm is placed upright in a right circular cylinder full of water such that it touches the bottom. இப்போ இந்த மாதிரி ஒரு ஹெமிஸ்பியர் ஷேப், இது மேலே கோன் மாதிரி இருக்கிற ஒரு ஷேப் இருக்கிற ஒரு சாலிட் வந்து இங்கே இந்த சிலிண்டருக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி இருக்குது, இதுக்குள்ளே வைக்கிறாங்க. இந்த கீழே பாட்டம் வந்து தொடர மாதிரி இந்த ஷேப்பை வந்து அந்த சிலிண்டருக்குள்ளே வைக்கிறாங்க. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் அவுட் ஆஃப் த சிலிண்டர். இப்போ இது உள்ளே அமுக்கி வைக்கும்போது இங்கே தண்ணி வந்து வெளியே போகும். அப்போ அந்த தண்ணியோட வால்யூம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இஃப் த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 6 cm அண்ட் ஹைட் இஸ் 18 cm. இப்போ இந்த சிலிண்டரோட ரேடியஸ் வந்து 6 cm, ஹைட் வந்து 18 cm கொடுத்துருக்குறாங்க. இது இந்த சாலிட் சிலிண்டர். இதுக்குள்ளே தான் வந்து தண்ணி இருக்குது. தண்ணிக்குள்ளே இந்த ஹெமிஸ்பியர், இது மேலே கோன் இருக்குது. இது தான் வந்து உள்ளே வைக்கிறாங்க. இப்போ கோனோட ஹைட் வந்து 12 cm. இந்த கோனோட ஹைட் வந்து 12 cm, ரேடியஸ் வந்து 6 cm. இங்கே இது வந்து 6 cm. அதே மாதிரி சிலிண்டருக்கு ரேடியஸ் வந்து இங்கே இது சிலிண்டரோட ரேடியஸ் வந்து 6 cm, ஹைட் வந்து 18 cm. டோட்டலாக ஃபுல்லாக 18 cm கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஹெமிஸ்பியருக்கு வந்து இதுக்கு ரேடியஸ், ஹெமிஸ்பியருக்கும் ரேடியஸ் வந்து 6 cm கொடுத்துருக்குறாங்க. இது சிலிண்டரோட ரேடியஸ், இது ஹெமிஸ்பியரோட ரேடியஸ். இப்போ வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் அவுட் வந்து வால்யூம் ஆஃப் த சாலிட் இம்மர்ஸ்டு. இப்போ தண்ணி எவ்வளோ வெளியே போகுதுங்கிறது வந்து ஈக்குவல் டு த இங்கே உள்ளே இருக்கிற இந்த சாலிடோட வால்யூம். இப்போ வால்யூம் ஆஃப் த சாலிட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். இப்போ இது ரெண்டோட வால்யூம் கண்டுபிடிச்சா தண்ணி எவ்வளோ வெளியே போயிருக்குன்னு தெரிஞ்சிடும். வால்யூம் ஆஃப் கோன் வந்து 1/3 πr² ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் வந்து 2/3 πr³. இப்போ இது ரெண்டுலேயும் 1/3 πr² வெளியே எடுத்துடலாம். 1/3 இதுலேயும் ஒரு 1/3, இங்கே 1/3 வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே 2 மட்டும் தான் இருக்கும். அப்போ 1/3 πr² வெளியே எடுத்துட்டோம். அப்போ இங்கே வந்து h ப்ளஸ் இங்கே 2 இன்ட்டு இங்கே r³ இருக்குது, நம்ம r² எடுத்துட்டோம். அப்போ இங்கே வந்து 2 r எடுத்துட்டோம்னா 3 rல் 1 r மட்டும் இருக்கும். அப்போ 2 இன்ட்டு r. இப்போ 1/3 இன்ட்டு இங்கே பை வந்து 22/7 இன்ட்டு r வந்து ரேடியஸ் 6 இன்ட்டு 6. இது சிலிண்டருக்கும் ரேடியஸ் 6 தான், ஹெமிஸ்பியருக்கும் ரேடியஸ் வந்து 6 தான். அப்போ இங்கே r² வந்து 6 இன்ட்டு 6. இங்கே ஹைட் வந்து 12, கோனோட ஹைட் வந்து 12 ப்ளஸ் இங்கே 2 இன்ட்டு r. 2 இன்ட்டு r வந்து 6. இப்போ 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு இங்கே இது வந்து இந்த 3ஆல் இந்த 6 கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணோன்னா 2 டைம்ஸ், 2 3s are 6. அப்போ இந்த 6 அப்படியே இருக்குது. இன்ட்டு இது வந்து 6 2s are 12, 12 + 12 வந்து 24. இப்போ இது வந்து ஒன்று கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ மீதி இருக்கிறது வந்து 22 இன்ட்டு இங்கே இந்த 2 இன்ட்டு இங்கே 6 இன்ட்டு இந்த 24 டிவைடட் பை 7. அப்போ 22 இன்ட்டு 2 வந்து 44 இன்ட்டு இது ரெண்டையும் 6ஐயும் 24ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 144 டிவைடட் பை 7. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 6336. இது 7ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே 7ஆல் டிவைட் பண்ணோம்னா 9 7s are 63. அடுத்தது இங்கே 3 டிவைட் பண்ண முடியாது, மறுபடியும் அடுத்த டிஜிட் எடுக்கிறோம். அப்போ இங்கே ஒரு 0 சேர்த்திக்கணும். 0 சேர்த்துட்டோம்னா 5 7s are 35. 6ல் 5 போச்சுன்னா 1. இப்போ பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்திக்கலாம். 1 7 is 7. 10ல் 7 போச்சுன்னா 3. மறுபடியும் ஒரு 0 சேர்த்திக்கிறோம். அடுத்தது 4 7s are 28. இது இன்னும் போயிட்டே இருக்கும். அப்போ 905.28
5.14. இப்போ வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் அவுட் வந்து 905.14 சென்டிமீட்டர் க்யூப். இதுதான் வந்து வெளியே போன வாட்டரோட வால்யூம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.